பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 36 7 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் அனுதின ஜெபத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தேவனுடைய கிருபையின் நிழலிலே நாங்கள் நித்தமும் வந்து அடையத்தக்கதாக, வளரத்தக்கதாக எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே எங்களுக்கு இருக்கக்கூடியதான சகல சம்பூரணத்தையும் நாளும் நாங்கள் திருப்தி அடைய எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நீதியை, கிருபையை, செம்மையான இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு பாராட்டி அருளும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான பொன் பொருள் இவைகளெல்லாம், ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் ஆண்டவரே ப்ரீசியஸ் அல்லது அருமையானது என்று சொல்லப்பட்டாலும் உம்முடைய கிருபைக்கு அது ஈடாகாது. ஆண்டவரே தகப்பனே, அந்த கிருபை எங்களை எல்லா விதத்திலும் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும், எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்த, எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க எல்லாம் அந்த கிருபை ஆண்டவரே எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபையினால் நிறைந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி பெற்றோர் ஆண்டவரே கிருபையினால் நிறைந்திருக்க வேண்டும். பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் மட்டுமாய் எங்களோடு கூட ஆண்டவரே உடன் பிறந்தவர்கள் யாவருக்கும் தேவனே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய சமாதானம் ஆண்டவரே பூரணமாய் விளங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வேற எந்த ஒன்றிலும் அல்ல, உம்முடைய கிருபையின் செட்டைகளின் நிழலிலே நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்கதாக நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய ஆலயத்தில் இருந்து எங்களுக்கு சம்பூர்ணமாய் கிடைக்க பண்ணுகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வாக்குத்தத்தங்களை, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே அவற்றிலிருந்து எங்களுக்கு சம்பூரணமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையில் இருந்து எங்களுக்கு கிடைக்க பெற அனுகிரகம் செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே அந்த பேரின்ப நதி ஆண்டவரே எங்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்க்கத்தக்கதாக அனுகிரகம் செய்தருளும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையையே ஒரு பேரின்ப நதியாய், சமாதானத்தின் நதியாய், தேவ நதியாய், பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவரே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு தாகத்தையும் ஆண்டவரே நீர் தீர்க்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, அந்த பேரின்ப நதியிலே ஜீவ ஊற்று ஆண்டவரே, அவற்றிலே நாங்கள் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம், நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, பிரகாசத்தின் மேல் பிரகாசம், ஜீவனின் மேல் ஜீவனை காண கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, 10வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உம்முடைய நீதியையும் பாராட்டி அருளும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையை எவ்வளவாய் நாங்கள் பற்றி கொள்கிறோமோ அவ்வளவாக ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளிலே நடக்க, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை போதுமானதாய் விளங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை எங்களுக்கு நித்தமும் பாராட்டி அருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கம் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.